ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொத்தரங்காய் செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொத்தரங்காய் செடி இப்போ தான் வளருது, அழகாக இருக்குது கொத்தரங்காய் பாருங்கள். நாம் இதை தான் பிரித்து சாப்பிடுவோம்ல, அந்த காய் தான் கொத்தரங்காய். கத்திரிக்காய் செடியெலாம் இருக்குது, ஆனால் கத்திரிக்காய் கிடையாது. பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகா, தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளிலாம் எவ்வளோ அழகாக இருக்கு. தக்காளி, பச்சை மிளகா, பாவக்காய், எங்கள் அக்காங்க 2 பேரும் அழகாக உட்காந்துட்டு அழகாக கதை பேசிட்டு உட்காந்துக்கிறாங்க வயலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதான் கிராமத்து விவசாயம்லாம் இதுதாங்க சூப்பர். சிட்டியோட கிராமத்து லைஃப் சூப்பர், அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது தக்காளி. ஃபுல்லாகவே தக்காளி தோட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது தக்காளி. தக்காளி ஃபுல்லாக தக்காளி, இது ஃபுல்லாகவே தக்காளி தான் பறிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இந்த மிளகா தக்காளி செடிக்கெலாம் தோட்டக்காரர் ஓனர் இவங்க தான். இந்த தோட்டத்தோட ஓனர் ஃபுல்லாகவே. அந்த சைடு பார்த்தா மல்லிகைப்பூ, அரும்புலாம் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா, பீக்கங்காய் பாருங்கள், பீக்கங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. பீக்கங்காய், துவரை எல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பைத்தியங்காய் சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும் பாருங்கள். பச்சையாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது முத்தி போயிடுச்சு, இது பருப்பாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அரும்பு இது பண்ணுறாங்க. சரி, அரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அரும்பு தோட்டம் நிறையா இருக்குது. லென்த்து நீட்டுக்கும் அரும்பு இருக்குது பாருங்கள். அரும்பில் வேலை செய்கிறாங்க. அரும்பு செடியெல்லாம் அழகாக கட்டுறாங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டா பழம். சப்போட்டா மரம் பாருங்கள், இங்கே பாருங்கள் சப்போட்டா பழம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுங்க சப்போட்டா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டா பழம் மரம் நிறையா இருக்குது. சப்போட்டா சுண்டியாக அழகாக இருக்குது சப்போட்டா மரம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்காலாம் வராங்க ஹாயா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகப்பழம் சுகருக்கு, ரத்த ஓட்டத்துக்குலாம் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாகப்பழம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா, செமையாக இருக்குது. நாகப்பழம் தோட்டம் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தாக இருக்குது நாகப்பழம், பெருசு பெருசாக அழகாக இருக்குது பழம், கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதோ பாருங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோட்டம் ஃபுல்லாகவே நாகப்பழ தோட்டம் தான். இந்த சைடில் நாகப்பழ தோட்டம். இது சேல்ஸுக்காக வச்சுருக்காங்க. அக்கா செம்மையாக இருக்குக்கா, கொத்து கொத்து அங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது.